Hey guys, welcome back to my channel. Blogger Wordpress விட PHP ஸ்கிரிப்டில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது, PHP வெப்சைட் மற்றும் ஸ்கிரிப்ட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பற்றின வீடியோஸ் வந்து நிறைய போட்டுருந்தோம். அப்புறம் கிரிப்டோ சம்மந்தப்பட்ட சாட் பேட்டர்ன்ஸு, ஷேர் மார்க்கெட் பற்றின சாட் பேட்டர்ன்ஸு அதெல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிரிப்டோ சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷனு, வெப்சைடு இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்த்துட்டு இருந்தோம் நம்ம சேனலில். அப்புறம் நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸு இந்த மாதிரி வெப்சைட்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அவங்க யூடியூப்பில் க்ரியேட் பண்ணுற வந்து நிறைய எடுத்து போட்டிருப்பாங்க. இந்த பிளாகர்லாம் நம்ம வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம போஸ்ட் அப்லோட் பண்ணுறது, தீம்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஃப்ரீயாக, அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறையாவே வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்துருப்பீங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் யூடியூப்பில் நிறைய PHP சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் தமிழில் வந்து மேக்ஸிமம் வந்து யாருமே வந்து மேக் பண்ணி போட்ட மாதிரி தெரியல நம்மளுக்கு. இந்த 3 தளங்களில் வந்து எந்த தளம் வந்து உங்களுக்கு சிறந்த தளமாக இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேலா? PHP வெப்சைடு, வேர்ட்ப்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து பிளாகர். ஓகேலா? ஸோ இந்த 3 வந்து எது பெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து இனிமேல் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதை பற்றி வீடியோஸ் தான் வரப்போகுது. PHP ஸ்கிரிப்டை பற்றின வீடியோஸ் தான் நிறைய வந்து வரப்போகுது. PHP ஸ்கிரிப்ட்லேருந்து எப்படி நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, PHP ஸ்கிரிப்ட்லேருந்து எப்படி நம்ம வந்து பில் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி இது எல்லாமே டெவலப் பண்ணுறது, லோக்கல் சர்வரில் எப்படி நம்ம ரன் பண்ணுறது பற்றி ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாகரு. இப்போ பிளாகரை பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கிற வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கூகுள் சம்மந்தப்பட்ட வெப்சைட் இது. சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேர் வைக்கிறோமோ அந்த பேர் வந்து வந்துடும். பட் டொமைன் நேம் பார்த்திங்கன்னா .blogspot.com அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து சப்டொமைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்டே ரன் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். யூடியூப்பில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய பேர் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக எதுவுமே பண்ண முடியாது. இது நம்ம வந்து பெய்டு பிளான் மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இது நம்ம டொமைனு, ஹோஸ்டிங்கு எல்லாமே வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண பிறகு தான் இதில் நம்ம வந்து யூஸ் பண்ணவே முடியும் வேர்ட்ப்ரெஸ்ஸில் பொறுத்தளவுக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, பிளாகரை விட வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்புறம் வந்து வேகமாகவும் கிடைக்கும், பிளாக்லேயும் கிடைக்கும். பட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகும். ட்ராபேக் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போஸ்ட் போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களால டெலீட் பண்ண முடியும். சொல்ல போனோம்னா உங்களுடைய வெப்சைட், நீங்கள் ரன் பண்ணுற வெப்சைட்டே வந்து பிளாகரால் டெலீட் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிளாகர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கூகுள் சம்மந்தப்பட்ட ஒரு சைட்டு. கூகுளில் வந்து ஏகப்பட்ட பாலிசிஸ் இருக்குது, வயலன்ஸ் பாலிசி அது இதுன்னு சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க. அவங்க நீங்கள் தேவையில்லாமல் விஷயங்கள் வந்து நீங்கள் போஸ்ட் போட்டுகிட்டே வரும்போது அவங்க உங்கள்கிட்ட வந்து பெர்மிஷன்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்கள் போஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் நிறைய அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய பிளாகரவே, உங்களோட வெப்சைட்டவே என்ன பண்ணுவாங்க, டெலிட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ உங்களை வந்து ஒரு மெயில் அனுப்பி விட்ருவாங்க, இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு, ரிமூவ் பண்ணிட்டோம் சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. அப்புறம் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், ரெக்கவரே பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதே வேர்ட்ப்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா உங்களோட போஸ்ட்டு, உங்களோட வெப்சைட் வந்து எதுவுமே டெலிட் பண்ண முடியாது. பட் வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லா பழகணும். வேர்ட்ப்ரெஸ் பொறுத்தளவுக்கு நல்லா வந்து பழகணும். இதில் வந்து ஹோஸ்டிங்கு, டொமைன் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம் இருக்குது இதில். ஸோ PHP சைடில் பொறுத்தளவுக்கு என்ன கேட்டிங்கன்னா, இதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் டொமைனு, ஹோஸ்டிங் எல்லாமே வந்து வேர்ட்ப்ரெஸ் மாதிரியே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். பட் இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி கிடைக்குது PHP பொறுத்தளவுக்கு. ஓகேலா? ஸோ நம்மளே கொஞ்சம் பழகினாலே நம்மளே ஒரு வெப்சைட்டே க்ரியேட் பண்ணிடலாம், அந்தளவுக்கு இருக்கும். அது போக வந்து நல்லா போஸ்ட் போடுறதுக்கு, SEO பண்ணுறதுக்கு, ஆன்லைன் SEO அதெல்லாமே பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக வந்து இந்த பிளாகரு, வேர்ட்ப்ரெஸ்ஸை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த PHP வெப்சைட் வந்து நல்லா ஒரு சூப்பரான பெனிஃபிட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? இது வந்து நம்மளோட வெப்சைடு unlimitedwebs.comங்கிறது நம்மளோட வெப்சைடு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து டொமைன் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா எதில் உங்களுக்கு ரன் ஆகுதுன்னு சொல்லி தெரியாது. பட் வந்து PHP சைட்டில் தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இது நம்மளுடைய ஓன் வெப்சைட். இதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணுற பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் லிங்க் வந்து கீழே 2 லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த 2லேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து PHP ஸ்கிரிப்ட்டு ஃப்ரீயாக கிடைக்கிற ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சரிங்களா, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள் ஸ்டேட்டஸ் நம்ம டிபி கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டிபியாக வரும் ஃபுல்லாக. அப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ஃப்ளக்ஸ் PHP ஃபைல் அப்படிங்கிறது ஒரு இது கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள் ஒரு பிக்சராக தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது இதில், டிபி மட்டும்தான் இருக்கும் இதில் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா PHP சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாமே வரும். இன்னும் அப்லோட் பண்ணலை. இது வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே வரல. இதுவுமே பார்த்திங்கன்னா இது பிளாகர் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். இது கேலரி, இது வந்து இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் பார்த்திங்கன்னா இது ஒரு போஸ்ட்டு. இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து போஸ்ட்டு போட்டுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரியே நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ்லேயும் போடலாம், பிளாகர்லேயும் போடலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரிலாம் வரும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கே. அதுவும் ஆட்சன்ஸ் அப்ரூவ் வந்து கொஞ்சம் வேகமாகவே கிடைக்கும் உங்களுக்கு. இதில் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் போஸ்ட்டு வந்து இப்போ ஆட் போஸ்ட்டை போய் எழுத போகிறீங்க நீங்கள், அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம அட்மின் பெர்மிஷன் எல்லாமே கிடைக்கும். அட்மினில் போய் நம்ம வந்து எல்லாமே போஸ்ட் வந்து போட்டுக்கலாம் ஓகேலா. ஸோ இதான் இதோட பெனிஃபிட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் டொமைனு ஹோஸ்டிங் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். இதில் வந்து எல்லாமே டெலிட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் கொஞ்சம் இது தவிர்க்கணும். நீங்கள் வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா, பிகினராக இருக்கீங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஃபஸ்ட்டு பழகிங்க எப்படி என்ன பண்ணுறேன்ட்டு. அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து PHPயில் கூட நீங்கள் மாறிக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்தடுத்து வந்து நம்ம எப்படி வந்து வெப்சைட் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது, போஸ்ட் எப்படி போடுறது, எப்படி வந்து இந்த சைட்டவே கஸ்டமைஸ் பண்ணுறதை பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு வரும் சரிங்களா. சரி guys, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணாலே போதும். நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.